அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவன் மிகப்பெரியவன். என்னோட பயண துணை, என்னோட டிராவலிங் அசிஸ்டன்ட் அவங்களுக்கு ஒரு சின்ன நிலம் வாங்கணும், ஒரு வீடு கட்டணும் அப்படின்றதுக்காக உங்களோட ஜக்காத் ஃபண்டை கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் ஒரு வீடியோ நேற்று போட்டிருந்தேன். அதனுடைய எக்ஸ்டென்ஷன் தான் இந்த வீடியோ. அசிஸ்டண்ட்டோட உட்காந்து நான் பேசணும்னு நினச்சேன். சொல்லுங்கம்மா. வலைக்கும் சலாம். இப்போ நீங்கள் நிறைய அனுபவங்கள், களிமா சொல்லி முஸ்லீம் ஆனோம், பான் முஸ்லீமாக இருந்தால் கூட அப்படியான சம்பவங்கள்லாம் நடந்துச்சு. ஒரு காலகட்டத்தில் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு நான் அல்லாவை மட்டுமே தேர்ந்தெடுக்கிறேன்னு சொல்லிட்டு அல்லாவோட பாதையில் இன்னைக்கு தொடர்ந்து பணி செஞ்சு கொண்டிருக்கீங்க. இப்போ ஒரு சின்ன நிலம் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு நீடு வந்துச்சு. என்ன நடந்துச்சு? கணவரோட குடியடி. என் பையனை ஒரு மாதிரி ஆம்பளை பையன் எங்களுக்கு தான் வேணும்னு சொல்லி கொலை பண்ணுற மாதிரிலாம் போயிட்டாங்க. அந்த லைஃப் வேண்டான்னு சொல்லிட்டு வந்துட்டு படித்த படிப்பை வச்சு ஹோம் நர்சிங்கில் வேலையை போயிட்டேன். நான் ஒரு இடம், என் பிள்ளை ஒரு இடம் அப்படின்ற மாதிரி இருந்தோம். அப்புறம் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச என் தங்கச்சி கல்யாணத்துக்கு மூலமாக ஒருத்தவங்க உதவி பண்ணுறோன்னு சொல்லி வந்தவங்க, நான் உன்னையும் உன் பிள்ளையும் பார்த்துக்கிறேன், இங்கே வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இருந்து பசியாற்றும் திட்டம் ஆரம்பித்து சமைச்சிட்டு இருந்தோம். அவங்க நல்லபடியாக பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்களுடைய சூழ்நிலைகள், நான் எங்கள் அம்மா வீட்டில் தான் இருந்தேன். எங்கள் அம்மா வீட்டில் இருந்ததுக்கப்புறம் எங்கள் அம்மா வந்துட்டு என்ன சொன்னாங்க, நீ வேறு மறுமணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி அது கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. எனக்கு அதில் விருப்பம் இல்லை. அப்போ பசியாற்றும் திட்டம் ஆரம்பித்து அதுலேயே உணவு போயிட்டே இருந்துச்சு. எங்கள் அம்மா என்ன பண்ணிட்டாங்க, நான் அந்த லைஃப் வேண்டான்னு சொல்லவும் எங்கள் அம்மாவுக்கு வந்து நான் இப்படியே இருந்துருவேன் போல் அப்படின்னோடனே, நான் உன்னை பார்த்துக்க மாட்டேன், உன் பிள்ளையை பார்த்துக்க மாட்டேன் அப்படின்ட்டு கொஞ்சம் அவங்கள டென்ஷன் ஆகி ப்ரெஷர் ஆகி நீ வீட்டை விட்டு வெளியில் போ அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. ஒரு ஸ்டேஜில் என்னென்னா வீட்டை பூட்டிட்டு அப்படிலாம் போயிட்டாங்க. ஒரு 3 மாதமாக ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. வெளியிலேயே வீட்டுக்கு வெளியிலேயே உட்காந்துக்கிறது, போக சங்கடமாக இருந்துச்சு. அம்மாட்ட சாப்பிட சங்கடமாக இருந்துச்சு. அழுகையும் கண்ணீரமாக இருந்துச்சு. பிள்ளை இருக்கான், என்னால் தான் அவன் வந்தான், அவன் இல்லை அப்படின்னா நான் என்றைக்கும் மௌத்தா இருப்பேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் லைஃப்லேயும் நம்ம ஏமாந்து செகண்ட் லைஃப்லேயும் நம்ம ஏமாந்துட்டு சரி நான் அவன் என்ன தப்பு பண்ணான், என்னால் தான் அவன் வந்துட்டான் அப்படின்னு பல்ல கடிச்சிட்டு அவனுக்காக இருந்தேன். இத்தனை வருஷத்தில் எனக்குன்னு ஒன்று வேணும்னு நான் நினச்சி எதுவுமே எடுத்து வைக்கல. ஓகே அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு தான் இருந்தேன். இப்போதான் முத தோணுச்சு, எனக்குன்னு ஒரு இடம் வாங்கி வீடு கட்டிட்டு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம். ஓடிட்டேன், நிறைய அழுதுட்டேன். ஓகே என்கிட்ட வந்து கருகுமணி செயின் இருந்துச்சு, நம்ம அதை விற்றுட்டு ஒரு அட்வான்ஸ் மாதிரி கொடுத்து ஒரு வாடகைக்கு வீடு பிடிக்கலாம் அப்படின்னு போகும்போது தான் உங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன அப்படிலாம் சொல்லி கேட்கும்போது நான் சொல்கிறேன், இந்த மாதிரி கணவர் இல்லாமல் இருக்கேன், நானும் என் பையனும் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நிறைய பேர் வாடகைக்கு வீடு தரல. எனக்கு அப்போது அது என்னன்னே புரியலை. நம்ம அம்மா வீட்டுக்குள்ளே இருந்தனால அது எனக்கு என்னன்னு புரியலை. அதுக்கப்புறம் சொல்கிறாங்க, யார் வேணாலும் வீட்டுக்கு வந்து போவாங்க, நாங்கள் எப்படி வீட்டெலாம் வாடகை கொடுக்க முடியும் அப்படிலாம் சொல்லும்போது தான் நம்ம இத்தனை வருஷமாக இப்படி இருக்கிறது தப்பு, நம்மளுக்குன்னு ஒரு இடம் வாங்கி நம்ம வீடு கட்டி நம்மளும் இருந்துக்கணும். நான் நினச்சேன் நம்ம கபருக்குள்ளே போகிறது தான் நமக்கான இடம் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிருந்தேன். அப்புறம் தான் அல்லாஹ் வந்து உங்களை அறிமுகப்படுத்தி அது உங்கள்கிட்ட நான் அந்த நாடி வந்திருக்கேன். அப்போ வாடகைக்கும் வீடு எடுக்க முடியல, சொந்த தாயோட இடத்துலயும் இருக்க முடியல. ஸோ உங்க அம்மாவோட வீடுமே அவங்களுக்கு சொந்தமான இடம் கிடையாது. அம்மாவுக்குமே அது சொந்தமான வீடு கிடையாது. கரண்ட் இல்லை, அவங்களுமே கஷ்டப்படுறாங்க. கரண்ட் இல்லாம தான் இப்போ அம்மா என்ன வேலை செய்யறாங்க? அம்மா வீட்டு வேலைக்கு தான் போயிட்டு இருக்காங்க. கூலி வேலை தான் கூலி செய்யறாங்க. வேலை தான். அத்தா கிடையாது. இப்போ இருந்துல 8வது படிக்கும்போது அத்தாவை பார்த்துட்டாரு. 4 பிள்ளைங்க எங்க அம்மாவுக்கு. வீட்டு வேலைக்கு போய் தான் ஒவ்வொருத்தவங்களையும் பார்த்தாங்க. அவங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களை பிஎஸ்சி நர்சிங் படிக்க வச்சாங்க. இவ்வளவு கஷ்டப்பட்டு தான் 3 பிள்ளைகள் 4 பேருமே படிக்க வச்சாங்க. ஏன்னா எல்லாருமே நல்லா தான் படிச்சு, எல்லாமே பட்டதாரிகள் தான். எல்லாருமே நல்லா தான் படிச்சிருக்கோம். ஆனா அவங்களோட சூழ்நிலைகள், அடுத்தடுத்து பொம்பளை பிள்ளைங்க, நான் அப்படி வாழா வெட்டியா வந்து வீட்டுல இருக்கும்போது அடுத்த பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியாதுன்னு அவங்களுடைய சூழ்நிலைகள். சொசைட்டி அப்படி தானே உருவாக்குது எல்லா பொம்பளை பிள்ளைங்க வாழ்க்கையுமே. அதனால அவங்களையும் நான் குறை சொல்ல விரும்பல. இப்போ நமக்கு வந்து ஒரு இடம் பார்த்துருக்கோம், 15 லட்ச ரூபா வரைக்கும் சொல்கிறாங்க. இந்தாண்டு நகைகளை, உங்ககிட்ட இருக்க நகைகளை எல்லாம் விற்று ஒரு 5 லட்சம் ரெடி பண்ணி வச்சுருக்கிறதா சொன்னீங்க. பிறகு இப்போ நம்ம சைட்ல இருந்து ஒரு 2 லட்ச ரூபா திரட்டி போடுவோம் அப்படின்னு ஒரு 7 லட்ச ரூபா வரைக்கும் ரெடியாக இருக்குது. இன்னும் ஒரு 7 லட்ச ரூபா திரட்ட வேண்டிய நிலமையில இருக்கிறோம். சரி, இப்போ இந்த சமூகத்துக்கு நீங்கள் ஏதாவது சொல்லணும்னா, இப்போ நம்ம உதவி செய்யுங்கன்னு கேட்குறோம், உங்களோட ஜக்காத் வந்து எங்களுக்கு எலிஜிபிள், உங்களோட ஜக்காத் தொகையை கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்குறோம், என்ன சொல்லி கேட்பீங்க? ஒரு 4 வருஷமா பசியாட்டம் நடத்திட்டு இருக்கோம்.
அப்படி இருக்கும்போது எங்கெங்கேயோ இருந்தெல்லாம் ஃபோன் பண்ணி அரிசி தரோம், காய் தரோம், மளிகை ஜாமான் தரோம், சமைச்சு கொடுங்க, கறி தரோம் அப்படின்னு எங்கெங்கேயோ இருந்து ஃபோன்லாம் வந்திருக்கு இந்த 4 வருஷத்துல. நான் பணம் வந்திருக்கு, எவ்வளவோ விஷயங்கள் வந்திருக்கு. அதே உதவியோட அதே மனப்பான்மையோட அந்த ஜக்காத்து பணத்தை எனக்கு கொடுத்தீங்கன்னா நான் அந்த இடத்த வாங்கி நிம்மதியான வாழ்க்கையை இதுக்கு அப்புறமாச்சும் வாழணும்னு நான் ஆசைப்படுறேன். ரொம்ப செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கங்கன்னு சொல்றாங்க. எனக்கு ஆண்களை பார்க்கும்போதே ஒரு மாதிரி பயமா இருக்கு. அத்தா அம்மா பார்த்துதான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. எதுக்கு அடிக்கிறாங்கன்னே தெரியாது. குழம்புல உப்பு இல்லைன்றதுக்கெல்லாம் அடி வாங்கியிருக்கேன். சும்மா கையிலலாம் அடி வாங்கல, பெல்ட்லலாம் அடி வாங்கியிருக்கேன். அப்படிதான் அந்த லைஃப் இருந்துச்சு. என்னால இருக்கவே முடியல. சரி ஓகே, பிள்ளைய ஆயிடுச்சு, நம்ம பிள்ளைய வச்சுட்டு இருப்போம்னா அவனையும் என்னைய அடிக்கிறது பத்தாம பிள்ளையும் போட்டு அடிப்பாங்க. பிள்ளைய காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அந்த லைஃப் வேண்டான்னு வெளியே வந்தேன். அப்படியெல்லாம் இருந்துச்சு. அவங்க பண்ண டார்ச்சர்லேயே செகண்ட் லைஃப்ல விருப்பமே இல்லாமல் இருந்துச்சு. ஆனாலும் ஒருத்தவங்க வந்து நான் கட்டிக்கிறேன், எல்லா விஷயங்களையும் சொல்லி கட்டிக்கிறேன்னு சொன்னாங்க. சரி நீ கலங்காத அப்படின்னு. ஆனால் அவங்களும் ஏமாத்தி நிற்கும் போது எனக்கு இந்த சொசைட்டிக்குள்ள வேற மேரேஜ் பண்ணிக்க விருப்பமே இல்லாத அளவுக்கு ஒரு பயமா இருக்கு. சரி, இப்போதைக்கு நம்ம சேஃப்டியா ஒரு இடம் பார்க்கணும், அது பிறகு மற்றதை யோசிப்போம் அப்படிங்கிற மனநிலை பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்காக, அதுதான் நம்ம இப்போ யோசிக்கிறோம். நிறைய கண்ணீரோட என்ன செய்யறதுன்னு தெரியாம நிற்கக்கூடிய ஒரு பிள்ளைக்காக நான் பேசுறேன் உங்கள்கிட்ட. எனக்கு இவங்களை ஒரு 2 வருஷமா நல்லா தெரியும். நான் எதுக்காக இவங்களுக்கு வந்து உங்களோட ஜக்காத் கொடுங்க அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்றேன் அப்படின்னா, என்னுடைய பயணங்கள் தொடர் பரப்புரைகளுக்கு தொடர்ந்து கூட வந்த ஒரு நபர், 2 பேர்ல அவங்க ஒருத்தவங்க. அப்படி கூட வர்றது சாதாரண விஷயம் கிடையாது. வீட்டை விட்டுட்டு பிள்ளைகளை விட்டுட்டு அவங்கள பாதுகாக்கிறதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணி வச்சுட்டு தொடர் பயணம், கிட்டத்தட்ட கன்னியாகுமரியில இருந்து காஷ்மீர் வரைக்கும் 4 முறை பயணப்படக்கூடிய அளவிற்கு இந்த எங்களோட பயண தொலைவு இருந்துச்சு. 45 நாள் தொடர் பரப்புரையில 150 கூட்டங்களை நாங்க சந்திச்சோம். கல்கத்தா பெண் மருத்துவருடைய பாலியல் வன்கொடுமையை தொடர்ந்து நடந்த அந்த பரப்புரைகள் ரொம்ப, ஒரு நாளைக்கு 5 கூட்டம் 6 கூட்டம்லாம் விழிப்புணர்வு பரப்புரைகளை கொண்டு செலுத்தினோம். நோட்டீஸை வந்து இங்கிருந்து அக்கடைசிக்கு கொண்டுகிட்டு ஓடுனதுல இருந்து ஒவ்வொரு இடத்துலையும் உடம்பு சரியில்லாம என்ன ஆனாலும் அவங்களுக்கு இந்த சைனஸ் ப்ராப்ளம் சொல்லுவாங்க, தும்மல், அந்த கோல்டு, அந்த ப்ராப்ளம் இருக்கும். தும்மிக்கிட்டே வண்டியில ஏறுவோம், அதை சகித்து கொண்டே பயணத்தை தொடருவோம். எப்படியாவது ஒரு பிள்ளையை பாதுகாத்துடக்கூடாதாங்கிற லட்சியத்துக்காக உடன் நின்று வீட்டை விட்டு வெளியே வந்து இந்த பரப்புரைகளுக்காக ஊர் ஊராக வர்றதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இப்படி யாராவது 2 பெண்கள் வந்தாதான் நான் அந்த பயணத்துணையை எடுத்துக்கொண்டு என்னோட பரப்புரையை கொண்டு செலுத்த முடியும். அப்படி வந்து டெடிகேட்டிவா இருந்த ஒரு நபர் தான். அப்ப சமூகத்துக்குன்னு தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய பெண்கள் என்ன நடந்தாலும் எவ்வளவோ உடல் சிரமங்களை பொறுத்து கொண்டு தொடர் பரப்புரைக்கு வரக்கூடிய பெண்கள் ஹலாலா நிக்கணும்னு நினைக்கும் போது அவங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுத்து பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமை. என் வீடு, என்னுடைய பிள்ளை, என்னுடைய நிலைமை அப்படின்னு உதவி கேட்கறவங்களுக்கு அவங்களோட தொழில் வளர்ச்சிக்குன்னு ஜக்காத்து கொடுத்து அவங்கள முன்னேற்றுறது ஒரு பக்கம்னா, இந்த சமூகத்துக்காக தன்னை அர்ப்பணிக்க நான் தயாராக இருக்கிறேன், அல்லாஹ் எனக்கு போதுமானவன், வேற எதுவுமே வேணான்னு தூக்கி எறிஞ்சிட்டு கண்ணீரோட நின்று இந்த இம்மையை கடந்துருவேன், கபர் தான் என்னுடைய வீடு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன், ஆனால் இல்லை, இந்த இந்த உலகத்துல ஒரு சின்ன வீடு தேவைப்படுது அப்படின்னு நினைச்சு கொண்டிருக்கிற அவங்களுக்கு நம்ம ஒரு சின்ன இடம் வாங்கி கொடுக்கணும். அவங்களோட ஊர்ல அவங்களோட இடத்துல அவங்க தாயும் கூட இருக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணி தரணுங்கிறதுனாலதான் பர்சனல் ரெக்கமெண்டேஷன் இந்த ரமலான்ல அவங்களுக்கு ஒரு 1.5 சென்ட் 2 சென்ட்டை வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். யார் அனாதைகளை பேணி பராமரிக்கிறார்களோ, யார் அவங்களுக்கு உதவி செய்கிறாங்களோ அவங்களோடு நான் மறுமையில் இப்படி இருப்பேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இதை கருத்தில் கொண்டு அனாதைகளையும் விதவை பெண்மணிகளையும் சிங்கிள் மதம் சார்ந்து பெத்த பிள்ளையை கைவிற்றக்கூடாதுன்னு உயிர்க்குயிரா பாசம் வச்சு வளர்த்து கொண்டிருக்கிற இது போல தாய்மார்களுக்கும் நிற்க வேண்டியது நம்முடைய கடமையா இருக்கு. அதனால இவங்களுக்கு ஒரு பாதுகாப்பான இடத்தை உருவாக்குறதுக்காக இந்த பணியை நாங்கள் முன்னெடுக்கிறோம். அது வெறும் வீடு மட்டுமல்ல, பசியாற்றுவோம் இல்லம். அந்த ஊர்ல அந்த இடத்துல பசியாற்றுவோம் இல்லமாக, ஏழைகளுக்கு உணவு சமைக்கக்கூடிய இல்லமாக, தொடர்ந்து ஏழைகளுக்கான ஒரு பணிகளை தொடர்ந்து அங்கிருந்து செய்யக்கூடிய இல்லமாக அதை உருவாக்கணுங்கிறது தான் நம்மளோட நியத். அந்த வீட்டுல இருந்து அடுத்த தலைமுறை பெண் பிள்ளைகளுக்கான பாதுகாப்பு விஷயங்களையும் செய்யணும் தொடர்ந்து அப்படிங்கிறதான் நம்ம வச்சிருக்கக்கூடிய நோக்கம். எனவே நாங்கள்லாம் கூட இருந்து சப்போர்ட் பண்றதுக்கு இந்த விஷயங்களை ப்ரொமோட் பண்றோம். இதை பார்க்கக்கூடியவர்கள், என்னுடைய அன்பு சகோதரிகள் சகோதரர்கள், நிச்சயமா இதுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுங்க. உங்களோட ஜக்காத்துக்கு எலிஜிபிளா இருக்கக்கூடிய இந்த சகோதரிக்கு நீங்க என் சார்பில் உதவி செஞ்சு கொடுங்க. இறைவன் அதற்கான கூலியை உங்களுக்கு மறுமையில சிறப்பா தருவான். அதனாலதான் இந்த இன்டர்வியூ நான் எடுத்து போடுறேன். இப்போ உங்க பையன் எப்படி இருக்காங்க, யார் கூட இருக்காங்க? அம்மா வீட்டில் தான் இருக்கான்.
அம்மா வீட்டில் கரண்ட் இல்லாமல் டெய்லியும் ஃபோன் பண்ணுறான். அம்மா கரண்ட் இல்லை, எனக்கு கொசு கடிக்குது, என்னால் இருக்க முடியல, ஏம்மா என்னை இங்கே கொண்டாந்து விட்டுருக்க, கொஞ்சம் இரு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க, அம்மாக்காண்டி இரு, அம்மா உனக்காக தான் ஓடிட்டுருக்கேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிடு அப்படின்னு சொல்கிறேன். கரண்ட் இல்லைனால அதே வீட்டுக்குள்ளே பூச்சி இந்த மாதிரிலாம் வருதுன்னா அம்மாவுமே பயப்படுறாங்க. எங்கள் வாழ்க்கையெல்லாம் முடிஞ்சு போச்சு, நீ எங்களை பற்றி யோசிக்க வேணாம், உன் பிள்ளைய பாரு, உன் பிள்ளை கூட இரு, உன்னை பிரிஞ்சிருந்துட்டு அவன் ரொம்ப ஏங்குறான், அப்பயும் இல்லை இப்பயும் இருக்க மாட்டேங்கிற, கொஞ்சமாச்சும் அவனை யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்கிறான். அம்மாட்ட நான் சொன்னேன், அவனுக்காக நான் ஓடிட்டுருக்கேன், நீ இருக்கிறதுக்குள்ளே நான் ஓடிட்டேன்னா நீ இல்லைங்கும் போது நான் அவன் கூட இருந்துருவேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு அம்மாட்டையும் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த சகோதரியுடைய தாய்க்கும் நம்ம உதவி செய்யணும். அவங்க ஒரு விதவை பெண்மணியாக இருந்து 4 பிள்ளைகளையும் கிராஜுவேட் ஆக்கி கூலி வேலை செஞ்சு அந்த தாய்க்கும் நம்ம கரிசனப்பட வேண்டிய தேவை இருக்கு. இந்த வீடு கட்டிட்டா அந்த தாயும் கடைசி காலத்துல நிம்மதியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அந்த பிள்ளையும் நிம்மதியா இருக்க வாய்ப்பு இருக்கு. இப்படி ஆதரவற்று நிற்கக்கூடிய யாரும் இந்த உலகத்துல அனாதைகள் கிடையாது. அவங்களுக்குன்னு ஒரு தங்குமிடத்தை நம்ம எல்லாம் சேர்ந்து நிச்சயமா உருவாக்க முடியும் இன்ஷா அல்லாஹ். இது மாதிரி 150 பேருக்கு மேல நம்ம கிட்ட லிஸ்ட் இருக்குது. உங்களுக்குலாம் நிச்சயமா நீங்க உங்களோட ஜகாத்தை வந்து சிறப்பா கொடுங்க. உங்களுக்கு உரிய முறையில் அதை கொண்டு போய் சேர்ப்போம் அல்லாவுக்காக. வாழ்நாளில் இந்த உதவி கிடைக்கிற பட்சத்தில் நிலம் வந்துருச்சுன்னா வீடு கடகடன்னு எப்படியா கட்டிடுவோம், அது இயல்பான ஒரு விஷயம்தான். இப்போ அஸ்திவாரமாக இந்த நிலம் கிடைக்கிற பட்சத்தில் நீங்கள் அல்லாவுக்காக ரசூல்லாவுக்காக உங்களோட வாழ்நாளில் மரணிக்கிற வரைக்கும் என்ன செய்ய போறீங்க? ஆயுசுக்கும் பசியாற்றும், ஏழைகளுக்கு உணவு கொடுத்துட்டு தான் மம்மி இருக்கும். தொடர்ந்து மரணிக்கிற வரைக்கும் ஏழைகளுக்கு உணவு கொடுக்கக்கூடிய பணியை செய்வீங்க. ஏன்னா இந்த சகோதரி பிஎஸ்சி நர்சிங் படிச்சிருக்காங்க, மாசம் 30,000 ரூபாய் சம்பளம். அந்த மாசம் 30,000 ரூபாய் சம்பளத்தை விட்டுட்டு 30 நாளும் ஏழைகளுக்கு உணவு கொடுக்கக்கூடிய 50 பேரை தேர்ந்தெடுத்து தினமும் உணவு கொடுக்குறாங்க. 50 பேருக்கும் தினமும் உணவு. அப்ப அவங்களோட கையில இந்த இடம், அந்த முட்டி, அந்த கை பெண் பண்ணக்கூடிய இடங்கள் இதெல்லாம் வந்து பயங்கரமான பெயின். அங்கங்க பேண்டேஜ் ஒட்டியிருப்பாங்க எப்பயும் பார்த்தாலே. அந்த மாதிரி ரொம்ப டெடிகேட்டடா தன்னை வருத்தினாலும் பரவாயில்லை அவங்களுக்கு உணவு கொடுக்கணும் அப்படிங்கிற வேலைகளை செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சகோதரி. அதனாலதான் சொல்றாங்க, நான் மரணிக்கிற வரைக்கும் ஏழைகளுக்கு உணவு கொடுக்கக்கூடிய பணியை தொடர்ந்து செய்வேன் அப்படின்னு. இந்த நியத்து வைக்கக்கூடியவங்களோட நம்ம நிற்போம். நிச்சயமா அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான். இந்த காணொலியோட இணைப்புல இருக்க எனக்கு தொடர்பு கொண்டு நீங்க உங்களோட உதவிகளை உடனடியாக பதிவு செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் விரைவில் சொந்த நிலத்தோடு காணொலியை உங்களுக்கு நான் பகிர்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.